நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து வயிறு வலி ஏற்படுது. ஸோ இது நார்மலா இல்லை அப்நார்மலா? இந்த மாதிரி வயிறு வலிக்கிறது ஏதாவது பிரச்சனையா, இல்லை வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆன உடனே வயிறு வலி வருமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வயிறு வலிக்கக்கூடாது, ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் இதுக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ப்ரெக்னென்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு நைட்டில் வந்து அப்பப்போ பெயின் வந்து நல்லா உணர முடிஞ்சுது அடிவயத்தில். ஸோ எதுக்காக இந்த பெயின் எல்லாம் வருது? ஏர்லி ப்ரெக்னென்சி, அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து வயிறு தெரியல, எதுவுமே தெரியல, பேபி மூமெண்ட் கண்டுபிடிக்க முடியல, பட் பேபிக்கு ஹார்ட் பீட்லாம் இன்னும் வரல, பட் வயிறு வந்து வலிக்குது. ஸோ எதனால இந்த வயிறு வலி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஏற்படக்கூடிய அந்த பெயினுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி இம்ப்ளான்ட் ஆகும்போது, அதாவது அந்த உருவான கரு இருக்கு இல்லையா, நம்மளோட டியூப்ல வந்து கரு உருவாயிருச்சு, ஃபெர்டிலைஸ் ஆகி அந்த கரு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஒரு பொசிஷனில் போய் இம்ப்ளான்ட் ஆகி அது வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4-5 நாள் பார்த்தீங்கன்னா லேசாக வலி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு மாதிரி யூட்ரஸ் வந்து கிராம்பிங்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த யூட்ரஸ் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி அதோட அளவு வந்து மாறும். ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும், அதோட அளவு பார்த்தீங்கன்னா அதோட தன்மையை விட்டு மாற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்காக அந்த யூட்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லேசாக ஸ்டொமக் பெயின் வரும். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஹார்மோன், நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே நமக்கு வரக்கூடிய அந்த ஹெச்சிஜி ஹார்மோன்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்மோனுக்கு நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு புது ஹார்மோன் நம்மள உடம்புல வருது. அப்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக் பெயின், லைட்டாக அடிவயிறு வலி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏர்லி ப்ரெக்னென்சிக்கு வரக்கூடிய வயிறு வலிக்கான காரணம் இதுதான். அது போக பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பெண்களுக்கு வயிறு வலி ரொம்ப நார்மல், பெண்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே. நம்ம சடனாக ஒரு படுக்கிறோம், டக்குன்னு எந்திரிக்கிறோம், ஏதோ சாப்பிட்டது நமக்கு ஒத்துக்கலை, டைஜஷன் ஒத்துக்கலை, நமக்கு வந்து யூரின் வந்து நீர்க்கடுப்பு இருக்குது, சரியாக நம்ம வந்து தண்ணி குடிக்கலை, இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கு. ஸோ லைட்டாக வரக்கூடிய ஸ்டொமக் பெயின் ரொம்பவே காமன் ப்ரெக்னென்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது. ஸோ லேசாக வயிறு வலிக்குது, ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது. உடனே நம்ம ப்ரெக்னென்சிக்கு ஏதோ ப்ராப்ளம், பேபிக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்லாம் நினைக்க தேவையே கிடையாது. ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெவியான வயிறு வலி இருக்குது, ரொம்ப பிடிச்சி இழுக்குது அடி வயிறில், ஸோ உங்களோட விஜயனல் வலி ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, சிறுநீரக தொற்று, அது பார்த்தீங்கன்னா அது வந்தாலும் உங்களுக்கு ஹெவியான பெயின் இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அதுவும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹெவியான உங்களுக்கு பெயின் வந்து இருக்குது ரொம்ப அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்க்கணும். ப்ரெக்னென்சி அப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை. ஸோ உடனே நீங்கள் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க டேப்லெட் அதுக்கு கொடுப்பாங்க, அது வந்தால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான பெயின் இருக்குன்னா டாக்டரை பார்க்குறது நல்லது. மற்றபடி ப்ளீடிங்லாம் உங்களுக்கு இல்லை, எதுவுமே இல்லை, அப்பப்போ லேசாக பெயின் வருது அப்படின்னா அதுக்கும் உங்களோட ப்ரெக்னென்சி ப்ராப்ளம் அப்படின்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஸ்டொமக் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப நார்மல், அதனால உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பட் எனக்கு ஸ்டொமக் பெயின் வருது, ஸோ ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ, மிஸ்கேரேஜ் ஆயிருமோன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் அந்த மாதிரிலாம் நெகட்டிவாக யோசிக்காதீங்க, எதுவுமே ஆகாது. பெயினாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக பெயின் இருக்குன்னா நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள், அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறையா குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா யூரின் போகணும். சரியாக வாட்டர் குடிக்கலை அப்படின்னா கூட இந்த மாதிரி நமக்கு வந்து சிறுநீரக பையில் ஏற்படக்கூடிய வலி கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அடிவயிறில் வலிக்கிற மாதிரி ஒரே மாதிரி தெரியும். ஸோ நம்மளோட பிரெயின் வந்து யூட்ரஸ்ல இருந்து வருதா, நமக்கு வந்து இங்கே யூரின் பிளாடர்ல இருந்து வருதா அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ எப்பயுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கன்னு கிடையாது, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லா பெண்களுமே தண்ணீர் நிறையா குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.